Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தீவிரவாத தாக்குதலின் போது மக்களை பாதுகாப்பது குறித்து நாடு முழுவதும் ஒத்திகை நடத்தப்பட இருக்கிறது. மே 7 அன்று பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீவிரவாத தாக்குதலின் போது மக்களை பாதுகாப்பது குறித்து நாடு முழுவதும் ஒத்திகை நடத்தப்பட இருக்கிறது. போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் மே 7ஆம் தேதி அன்று நாடு தழுவிய ஒத்திகை நடைபெறும் என அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. தீவிரவாத தாக்குதலின் போது மக்களை பாதுகாப்பது குறித்து நாடு முழுவதும் ஒத்திகை நடத்தப்பட இருக்கிறது. போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் மே 7 அன்று நாடு தழுவிய ஒத்திகை நடைபெற இருப்பதாக அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உள்துறை அமைச்சகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தீவிரவாத தாக்குதலின் போது மக்களை பாதுகாப்பது குறித்து நாடு முழுவதும் ஒத்திகை நடத்தப்பட இருக்கிறது. மே 7ஆம் தேதி அன்று பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உள்துறை அமைச்சகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் அடுத்ததாக என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்க போகின்றன என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்தியா பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்வதற்கான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மே 7ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் மே மாதம் 7ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் பாதுகாப்பு ஒத்திகை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஒத்திகையாக இது நடைபெறும் என்று உள்துறை அமைச்சகமானது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. வான்வெளி தாக்குதல் என்னும் பட்சத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அதே போல தீவிரவாத தாக்குதலின் பொழுது மக்களை பாதுகாப்பது தொடர்பாக இந்த பாதுகாப்பு ஒத்திகை இருக்கும் என்றும், இந்த ஒத்திகையானது குறிப்பிட்ட பகுதிகளில் இல்லாமல் நாடு முழுவதிலும் மே 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை தாக்குதல் சம்பவங்கள் வரும் பட்சத்தில் அது என்ன மாதிரியான தாக்குதல் என்ற கேள்விகள் வரும் பட்சத்தில் அது போன்ற சூழலில் எப்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இந்த ஒத்திகையின் பொழுது விளக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் தீவிரவாத தாக்குதலின் போது மக்களை பாதுகாப்பது குறித்து நாடு முழுவதும் ஒத்திகை நடத்தப்பட இருக்கிறது. மே 7ஆம் தேதி அன்று நாடு தழுவிய ஒத்திகை நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் மே 7ஆம் தேதி அன்று நாடு தழுவிய ஒத்திகை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், தொடர்ந்து வந்த அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்துமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி இதை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள்? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒத்திகையை நடத்துவதற்கு? இந்த ஒத்திகையை பொறுத்தவரை ஒருவேளை ஏதேனும் தாக்குதல் சம்பவங்கள் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும், அதாவது ராணுவத்தினர் எப்பொழுதும் போல அவர்கள் தங்களது பணியை பாதுகாப்பு படையினர் செய்தாலும் கூட பொதுமக்கள் என்ன மாதிரியான எச்சரிக்கையுடன் அவர்கள் இருக்க வேண்டும், பொதுமக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதே போல வான்வெளி தாக்குதல் என்னும் பட்சத்தில் அதனை எச்சரிக்கக்கூடிய வகையில் சைரன் போன்ற அந்த ஒலி எழுப்பக்கூடிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். சமீப காலங்களில் நாம் இஸ்ரேலில் இந்த நிகழ்வுகளை நிறைமுறை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இஸ்ரேலில் இது போன்ற அந்த தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் அல்லது அதற்கான இந்த எச்சரிக்கை இருக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் நகர் முழுவதுமே, அதாவது இந்த நாடு முழுவதுமே இந்த சைரன் ஒலி எழுப்பக்கூடிய வகையில் அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அதே போல இந்தியாவிலும் மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகமானது அறிவுறுத்தி இருக்கிறது. அதாவது
வான்வெளி என்னும் பட்சத்தில் அந்த சைரன் எச்சரிக்கையை விடுப்பது, அதே போல மற்ற வகையான தாக்குதல் என எதுவாக இருக்கும் பட்சத்தில் அதனை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகமானது உத்தரவிட்டு இருக்கிறது. அதுவும் ஒரே நேரத்தில் மே 7ஆம் தேதி ஒரே நாளில் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் மே 7ஆம் தேதி அன்று நாடு தழுவிய ஒத்திகை நடைபெறும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், மக்களுக்கு இந்த ஒத்திகையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அறிவுறுத்தப்பட இருக்கு? அதாவது இப்போ ஏதேனும் தாக்குதல் சம்பவங்கள் ஏதேனும் நடைபெறும் பட்சத்தில் மக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாதுகாப்பு ஒத்திகையினுடைய முக்கிய வேலையாக இருக்கக்கூடும். ஏனென்றால் வான்வெளி தாக்குதல் என்றால் மக்கள் பெரும்பாலும் ஒரு பதுங்கு குழிகள் அல்லது மறைவான இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள்வார்கள், அல்லது தரை வழியாக தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் அதனை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், ஒருவேளை கடற்கரை அல்லது ஒரு பொதுவான இணைப்புல காத்திருங்க மதியழகன். தொடர்ந்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி தியாகராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் மே 7ஆம் தேதி அன்று நாடு தழுவிய இந்த ஒத்திகை நடைபெற இருக்கு. இந்த ஒத்திகைக்காக என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இதை எப்படி நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கு சார்? இப்பொழுதுதான் இதனுடைய அறிக்கையே வந்திருக்கு. we have to wait and watch. இதுல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. முதல்ல எப்போ ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் அப்படி இல்லைன்னா, அதாவது முழுமையான போர் அல்லது லிமிட்டட் வார் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு போர் நடக்கும் பொழுது இந்த ஒத்திகையை எல்லா இடத்துலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்மளுடைய எதிரியினுடைய வான்வழி தாக்குதலோ அல்லது அவங்களுடைய மிசைல் அட்டாக் மாதிரி வரக்கூடிய தாக்குதல் ஏற்படும் போது என்ன அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் முன்னெச்சரிக்கையாக அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி லைட் அவுட்ஸ், அதாவது ஃபுல்லா இது பண்றது, கரெக்ட் முழுக்க கட் பண்ணிட்டு முழுமையாக பிளாக் அவுட் பண்றது. இந்த பிளாக் அவுட்னா என்ன, அதை எப்படி பண்றது, எப்படி அவர்கள் தன்னை பாதுகாத்துக்க வேண்டும் அப்படின்னு பல வழிமுறைகள் இருக்கு. இந்த வழிமுறைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு எக்ஸசைஸ் தான் அது. சார், தொடர்ந்து இந்த போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில இந்த ஒத்திகையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது யூசுவலாவே 2 நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் நிலவக்கூடிய நிலையில இப்படி நடத்தப்படுமா, இல்ல இது ஒரு போர் தீவிரமடையக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷனை காட்டுதா சார்? இதை எப்படி நம்ம பார்க்கணும்? போர் தீவிரமடையக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றது. இது இப்போ ஒரே ஒரு கேள்வி என்ன, லிமிட்டட் வாருக்கு தான் நம்ம போவோம். லிமிட்டட் ஸ்கேல் ஆஃப் வார் அப்படின்னு நம்ம போவோம். அப்போ ஃபுல் ஸ்கேல் வார் இல்லாம முழுமையான கன்வென்ஷனல் வாருக்கு போகாம லிமிட்டட் வார் அப்படின்னு சொல்லுவோம். லிமிட்டட் வார்னா நம்ம நம்மளுடைய எல்லையிலிருந்து இந்த மீடியம் கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பர்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கன்ல இருந்து அங்க ஃபயர் பண்றது, வான்வழி தாக்குதல் கொடுக்கறது, அது மாதிரி நேவல் ஏர்கிராஃப்ட், நேவலுடைய மிசைல்ஸ் தாக்குதல் ஏற்படுத்துவது, அது மாதிரி மும்முனை தாக்குதல் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஏற்படும் போது அவர்கள் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. திருப்பி அவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அவர்கள் அவருடைய போர் விமானமோ அல்லது அவருடைய மிசைலோ இல்ல அவருடைய ஏதாவது ஒரு வான்வழி தாக்குதல் வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கிறது பப்ளிக் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிஹர்சல் தான் அது. அகல் இது பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இந்த ரிஹர்சல் எப்படி பிளாக் அவுட்னு சொல்லுவோம், அப்படி பிளாக் அவுட் பண்ணணும். அந்த பிளாக் அவுட் ட்ரில் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலாம் வழிமுறைகள் முழுமையான வழிமுறைகள். அதுக்கு ஸ்டாண்டிங் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நிச்சயமாக அது வெளிவரும். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தியாகராஜன் அவர்கள். நன்றி. Taste the Daily.